மணிகண்டோல ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நோஷனல் வேல்யூவை 6 லட்சத்துக்கு 30 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணனா என்னென்ன பிரச்சனை வரும், அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விவரம் தானா என் மூலதனம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு பண்றாங்கன்னு பார்ப்போம். கொரோனாக்கு அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட வால்யூம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்எஸ்சி கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா அப்படின்னா 90% ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் தான் பண்றாங்கன்னு டேட்டா இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. ஸோ அதனால செபி என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ரீட்டைலர்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. அது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னா, நோஷனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது. அது என்ன நோஷனல் வேல்யூன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நோஷனல் வேல்யூனா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி வந்து 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோட லாட் சைஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னா 25. அப்போ ஓவரால் எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா 6 லட்சம் வருது. ஓவரால் எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 6 லட்சம் வருது. இதைத்தான் வந்து நோஷனல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த 6 லட்சத்தை 30 லட்சமா பண்ண போறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 24,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாட் சைஸ் வந்து 125 இருந்தது அப்படின்னா நோஷனல் வேல்யூ வந்து 30 லட்சமா இருக்கும். அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நோஷனல் வேல்யூவை 30 லட்சமா சேஞ்ச் பண்றதுக்கு லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லாட் சைஸ் வந்து 25ல இருந்து 125 சேஞ்ச் பண்ணணும். இதனால பெரிய பிரச்சனையாகும். என்னென்ன பிரச்சனையாகும்னு இந்த டேட்டா பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த டேட்டாவை பாருங்க. இது ஆல்ரெடி வந்து என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தது. இது வந்து ஓவரால் டேர்ன் ஓவர் வந்து எவ்வளவு இருக்கு, இப்போ ட்ரேடருக்கு வந்து எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றாங்கன்னு இங்க டேட்டா வந்து இருக்கு. என்எஸ்சி கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு. ஓவரால் டேர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு லாஸ் பண்றாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா வந்து என்எஸ்சி கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதுல இருந்து தான் இந்த டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ இங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஓவரால் டேர்ன் ஓவர். இப்போ பாத்துட்டீங்கன்னா 10,000க்குள்ள, அதாவது மந்த்லி வெறும் 10,000க்குள்ள டேர்ன் ஓவர் வச்சிருக்கவங்க பெர்சன்டேஜ் வந்து 19%. வெறும் 19% வந்து வெறும் 10,000க்குள்ள தான் டேர்ன் ஓவர் வச்சிருக்காங்க பெர் மந்த்துக்கு. 10,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் 25% ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் டேர்ன் ஓவர் வச்சிருக்கவங்க வந்து 30% இருக்காங்க. 10 லட்சத்துல இருந்து 1 கோடி டேர்ன் ஓவர் வச்சுங்கிறவங்க வந்து 18% இருக்காங்க. 1 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் 4%. 10 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் வச்சிருக்கவங்க வந்து 0.3% தான் இருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ன் ஓவர்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ டேர்ன் ஓவர்னா என்னன்னு பார்ப்போம். டேர்ன் ஓவர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்க, அது ஓவரால் வேல்யூ வந்து டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு செல் பண்றீங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இங்க வெறும் ஒரு குவான்டிட்டின்னு போட்டிருக்கேன். 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றீங்க. அப்போ இங்க டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னா வெறும் 200 ரூபா தான். இது அப்படியே இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜீரோ ஆட் ஆகும், 2,000 ரூபா. இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும், 20,000 ரூபா. வெறும் 100 குவான்டிட்டி வாங்கி வித்தாவே அங்க டேர்ன் ஓவர் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20,000 ரூபா இருக்கு. இங்க டேர்ன் ஓவர் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. வெறும் 10,000க்குள்ள டேர்ன் ஓவர் பண்றவங்க 20% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்து வெறும் 100 குவான்டிட்டி பண்ணாவே அங்க 20,000 ரூபாய் டேர்ன் ஓவர் ஆயிரும். ஆனா 10,000க்குள்ள டேர்ன் ஓவர் பண்றவங்களே 20% ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இங்க லாஸ் தான் பண்றாங்க. அதனாலதான் வந்து செபி வந்து இப்படி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷன் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதோட பிரைஸ் வந்து 100 ரூபா இருக்கு. உங்ககிட்ட வெறும் 5,000 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட பிரைஸ் வந்து 100 ரூபா இருக்கு, உங்ககிட்ட வெறும் 5,000 ரூபா தான் இருக்கு. அதோட லாட் சைஸ் எவ்வளோனா வெறும் 25. அப்போ இங்க வந்து 2,500. நீங்க வெறும் 2,500 ரூபா வச்சிருந்தா நீங்க வந்து ஒரு ஏடிஎம் கால் ஆப்ஷனை நீங்க பை பண்ண முடியும். அதுவே வந்து லாட் சைஸ் வந்து 125 ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து 12,500 ரூபா வேணும் உங்களுக்கு ஒரு லாட் பை பண்றதுக்கு. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா
ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிஎம் பை பண்றதுக்கு பொதுவா அவுட் ஆஃப் தி மணியை பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த இது கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய பிரயோஜனம் எல்லாம் இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. செகண்ட் என்ன பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எக்ஸ்பைரிஸ் வந்து கம்மி பண்ண போறாங்க. இப்போ டெய்லியும் எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பைரி இருக்குன்னு பார்ப்போம். மண்டே வந்து என்ன இருக்கு அப்படின்னா மிட் கேப் இருக்கு. டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி இருக்கு. வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி இருக்கு. தேர்ஸ்டே வந்து நிஃப்டி இருக்கு. ஃப்ரைடே வந்து என்ன இருக்கு அப்படின்னா சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பெர் எக்ஸ்சேஞ்சுக்கு வெறும் ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் பண்ண போறாங்க. அதாவது என்எஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி. அப்போ டோட்டலா 2 எக்ஸ்பைரி தான். இதுல பாத்துட்டீங்கன்னா இது 3மே என்எஸ்சியோட எக்ஸ்பைரி, இது வந்து பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி. அப்போ வெறும் பெர் டேக்கு வந்து 2 எக்ஸ்பைரி தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி வந்தனால நிறைய இன்ஜெக்ஷன் ஆகுது. ஒரு ஆப்ஷன் பிரீமியம் வந்து வெறும் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு சடனா மூவ் ஆகுது. 100 ரூபாயிலிருந்து 200 ஆகுது. நிறைய கிளிச்சஸ் வருது. நிறைய வால்யூம் வந்து அதிகமா உள்ள வராங்க. அதனால வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். இப்போ தேர்ட் என்ன கொண்டு வர போறாங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸை கம்மி பண்ண போறேன்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்னன்னு சொல்றேன். நிஃப்டி வந்து 20,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ ஆப்ஷன் செயின் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 20,000, 20,050, 20,100, 20,150 இப்படின்னு தான் இருக்கும் ஆப்ஷன் செயின்ல. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 20,050 கட் பண்ணிடுவாங்க. வெறும் 20,100 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 20,150 இருக்காது, 20,200 இருக்கும். இப்படி வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து கம்மி பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணாது. இதுல இப்போ இந்த 3 சேஞ்சஸும் கொண்டு வந்தாங்கன்னா யாருக்கு பாதிப்பாகும் நான் இப்போ சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து யாருமே வெளியே போக மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து அவங்க ஏடிஎம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம் வந்து ரொம்ப சீப் காஸ்ட்ல வாங்க ஆரம்பிச்சிடும். வெறும் 5,000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிஎம் வந்து சீப் காஸ்ட்ல 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30 ரூபா பிரீமியம் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து அதை வந்து வாங்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரூல்னால ஒரு பிரயோஜனமும் இருக்க போதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் ரூல் கொண்டு வந்தா யார் யார் பாதிப்பு அடைவாங்கன்னு நான் சொல்றேன். ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கேபிட்டல் வெஸ்ட், அதாவது 3 லட்சம் கேபிட்டல் வெஸ்ட், 5 லட்சம் கேபிட்டல் வெஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அல்கோ யூஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட் டைம்ல ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய அடியா இருக்கும். ஏன்னா 125 குவான்டிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லாட்டுக்கு இப்போ 25, ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 60,000 கொடுக்குறோம். ஒரு லாட் செல் பண்றதுக்கு 60,000 கொடுக்குறோம். இப்போ 125 ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3,50,000 ரூபா கொடுக்கணும் ஒரு லாட்டுக்கு. நீங்க அது செல் பண்ணிடலாம். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்னொருக்கா நீங்க 125 குவான்டிட்டி தான் வாங்கணும், விற்கணும். அதனால உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் வந்து அதிகமா தேவைப்படும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க. அதனால வெறும் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுட்டு ஆப்ஷன் செல்லிங் பண்ணவே முடியாது. சப்போஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க எப்படி தடுத்துக்கலாம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா நீங்க கன்ஃபார்ம் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபார்ம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமாடிட்டிஸ்க்கு சேஞ்ச் ஆகலாம். எம்சிஎக்ஸ்ல வந்து மினி கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அதனால எம்சிஎக்ஸ்க்கு வந்து நீங்க சேஞ்ச் ஆகலாம். ஆனா அதுலயும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற வழியே கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டு நீங்க வெளியே போய் தான் ஆகணும். தேர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் டு ப்ராப் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ப்ராப் ட்ரேடிங்னா ஒன்றும் கிடையாது, நிறைய கேபிட்டல், அதாவது நீங்க ஒரு கேபிட்டல் இருக்கும் உங்களுக்கு, அந்த கேபிட்டல்ல ப்ராப் ட்ரேடிங் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு கேபிட்டல் கொடுப்பாங்க. அந்த கேபிட்டலை வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி கேபிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க ப்ராப் ட்ரேடிங்க்கு மூவ் பண்ணலாம். ஆனா ப்ராப் ட்ரேடிங்கிறவங்க வந்து ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியாது. யார் யார் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப் ட்ரேடிங் உள்ள விடுவாங்க. அதாவது உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு வேணும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு இருந்தால் தான் ப்ராப் ட்ரேடிங் உள்ள விடுவாங்க. இந்த மெத்தட்ல எல்லாம் தான் நீங்க வந்து ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும்.